கன்னியாகுமரி தொகுதியில் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கிடைக்கும் என பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொகுதியில் பிரச்சாரத்திற்கு மத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்ச்சிப் பணிகள் போதிய அளவு நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார். இதனால் விரக்தி அடைந்த பொதுமக்கள் ஜாதி, மதம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தின் வளர்ச்சியை மட்டும் இலக்காக கொண்டு தன்னை 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பார்கள் என தெரிவித்தார். ஜாதிகளை கடந்து, மதத்தை கடந்து, மொழிகளை கடந்து, கட்சி பாகுபாடுகளை கடந்து மக்கள் இப்ப கேட்கிறாங்க, என்ன வளர்ச்சி? 5 வருஷமா வளர்ச்சியே இல்லாம போச்சு, இப்ப வளர்ச்சி தேவை. இது ஃபர்ஸ்ட் டைமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேட்கிறாங்க. அப்படின்னா நாம் நம்முடைய மக்கள் விழிப்படைய ஆரம்பித்து விட்டார்கள். இனி கன்னியாகுமரி மாவட்டம் பிழைத்துக் கொள்ளும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. இந்த விழிப்புணர்வோடு கூட அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னா நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி, நான் ஏற்கனவே சொன்ன 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தை விட அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.